ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் பேக் டு மை சேனல் சென்னை ஹாட் பாட் மிஸ்ஸிசாகா. இந்த வீடியோ வந்து லாங் வீடியோ நான் கனடாவில் இருக்கும்போது எடுத்தது. அந்த லாஸ்ட் வீக்கெண்ட் வந்து எடுத்தது. ஸோ இன்னும் ஒரு 3-4 டேஸில் வந்து நாங்கள் இந்தியா கிளம்புற மாதிரி ஒரு பிளான். நானும் குழந்தைங்க மட்டும் இந்த தடவை கிளம்புறோம். ஸோ ஒரு நாள் வந்து நல்ல மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு. ஆக்சுவலி பேக்கிங் அப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு 4-5 நாள் முன்னாடி இருக்கும்போது தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஏற்கனவே திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து பேஸ்மெண்ட்டில் வந்து ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டோம். சரி, அதுக்கப்புறம் பேக் பண்ண ஆரம்பிச்சிடலாம், டைம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு குட்டீஸ்லாம் ஒவ்வொன்றா கீழே இருந்து மேலே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து அந்த கார்ட்போர்ட் பாக்ஸ்க்குள்ளே எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கு முன்னாடியே வந்து நான் ட்ராலிலாம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டேன். ஏன்னா நமக்கு வந்து டைம் எப்படி போகும்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் முன்னாடியே பேக் பண்ணி வச்சுட்டா அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பேக் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே வீட்டில் பெரியவங்களாம் இருக்கிறதால கொஞ்சம் நட்ஸு, டேட்ஸு, சாக்லேட்ஸ்லாம் கொஞ்சம் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். அதுக்கப்புறம் உங்கள் ஹஸ்பண்ட்க்கு வந்து கொஞ்சம் ஃபுட்டுலாம் ரெடி பண்ணி வச்சுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி அதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு வந்து வேர்க்கடலை இருந்தால் போதும், ஸ்நாக்ஸ் மாதிரி அது வந்து அப்பப்போ சாப்பிட்டுக்கிட்டே இருப்பார். அதனால் நான் வந்து அவனில் ரோஸ்ட் பண்ணி வச்சுருந்தேன். இந்த வேர்க்கடலை மற்ற பாதாம் எல்லா நட்ஸுமே வந்து எப்படி அவனில் ரோஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நான் ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் பாருங்கள். ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம ரோஸ்ட் பண்ணிடலாம். நின்றுக்கிட்டே பண்ணணும்னு இல்லை. ஒன்ஸ் நம்ம வச்சு தான் 30 மினிட்ஸில் வந்து 350 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் அதுவே ரெடி ஆகிடும். ரொம்ப சூப்பராக கிறிஸ்பியாக ஈவனாக வந்து ரோஸ்ட் ஆகிடும். ரொம்ப நல்லாயிருக்கும். வந்து அவங்களுக்கு வந்து நான் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா நட்ஸ் இருந்தாலே போதும், உங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபுட்டுமே ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாவு அரைச்சி வச்சுருந்தேன். ஸோ 2 பேட்சாக பிரித்து வச்சுட்டேன். ஸோ அப்பப்போ தேவையானது மட்டும் கொஞ்சம் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேட்சாக பிரித்து வச்சுட்டேன். அது வந்து நம்ம புளிக்க வச்சிடலான்னா, இப்போ சம்மர் தானே, அதனால் வெளியிலே அடுப்புக்கிட்ட வச்சுட்டாவே சூப்பராக புளிச்சிடும். நம்ம வந்து அவனில் வைக்கணுன்ற அவசியம் இல்லை. அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் சாப்பாடும் ரெடி டு ஈட் ஃபுட்டு மாதிரி கொஞ்சம் சாப்பாடும் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு தக்காளி தொக்கு, அதுக்கப்புறம் புளிக்குழம்பு தான் வச்சுருந்தேன். இந்த வளைக்காப்பு புளிக்குழம்பு ரெசிபி வந்து நான் ஆல்ரெடி லாங் வீடியோலேயே போஸ்ட் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி. நம்ம வந்து செஞ்சு வச்சுட்டா ஒரு 20-25 டேஸ் வரைக்குமே நமக்கு வந்து சூப்பராக இருக்கும். அப்பப்போ ரைஸ் மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். தக்காளி தொக்கும் வந்து செஞ்சுட்டு இருந்தேன். இதுக்கு வந்து சிம்பிளாக வந்து வெங்காயம், தக்காளி, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக கருவேப்பிலை, அதுதான் நான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் இந்த கடைசியாக இறக்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ்க்கு முன்னாடி பூண்டை வந்து இடித்து போட்டால் அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க. சரி, நானும் அந்த மாதிரி ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. யூஸ்வலாக நம்ம ஃபஸ்ட்டு எண்ணெயிலே போட்டு தாளிச்சிருவோம் இல்லையா, இந்த மாதிரி செய்கிறது வந்து இன்னுமே அந்த பூண்டு ஃப்ளேவரோட சூப்பராக இருந்துச்சு. பச்சை வாசனை இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம சாப்பிடும்போது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஃப்ரெண்டு தான் எனக்கு இந்த டிப்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ சைட் பை சைட் புளிக்குழம்பும் தக்காளி தொக்கும் வந்து அப்படியே ரெடி பண்ணிட்டேன். ஏன்னா ரெண்டுமே ஒரு 15 to 20 மினிட்ஸ் ஆகும் இல்லையா கொதிச்சு வேகிறதுக்கு. அதனால் அப்படியே சைட் பை சைட் ரெடி பண்ணிட்டேன். அதே டைமில் வந்து குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக்ஸ்லாம் ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போகிறதுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஏன்னா அடுத்த நாள் நாங்கள் வந்து கிளம்புற மாதிரி இருந்துச்சு. ஸோ கொஞ்சமாக ப்ளூபெர்ரி வாஷ் பண்ணி அதே டப்பாவில் போட்டு வச்சுட்டேன். அப்புறம் இந்த உலர் திராட்சை வந்து அவங்க சாப்பிடுவாங்க. ஸோ என்னென்னலாம் ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியும், அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து சாப்பிட்றதுக்கு இதாகுன்ற மாதிரி பார்த்து இந்த உலர் திராட்சை, ப்ளூபெர்ரி, கொஞ்சமாக வந்து இந்த கிரானுலா பார் இதெல்லாம் வச்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதுக்கப்புறம் கறி பேஸ் வந்து நான் வந்து என்ன பண்ணேன்னா, எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, வெங்காயம், தக்காளி, அப்புறம் ஒரு கைப்பிடி வந்து ஊற வச்ச முந்திரி பருப்பு, இது தாங்க நான் போட்டிருந்தேன். தக்காளி வெங்காயம் அளவு வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கோங்க. நான் வந்து ஒரு 4 வெங்காயம், 6 தக்காளி போட்டிருந்தேன். ஒரு கைப்பிடி முந்திரி பருப்பு அப்படியே கூட நம்ம டேரெக்டாக போடலாம். பட் ஊற வச்சு போட்டால் இன்னுமே சூப்பராக அரைஞ்சிரும். அதனால் அந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கிட்டு ஆற வச்சுட்டு திருப்பி எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிடணும். அதே மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணுறப்ப அந்த பாட்டில்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்து நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சுட்டு நம்ம செஞ்ச ஐட்டமையும் நல்லா ஆற வச்சுட்டு அந்த கண்ணாடி பவுலில் போட்டு நம்ம மூடி வச்சிடணும். ஏன்னா எங்கே கொஞ்சம் ஈரப்பட்டு இருந்தாலும்
அது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்காது. ஃப்ரிட்ஜிலே நம்ம ஸ்டோர் பண்ணாலும் அது ரொம்ப நாளைக்கு இருக்காது. அதனால எல்லாமே கொஞ்சம் நல்லா ட்ரை பண்ணிவிட்டு நம்ம ஃபுட்டையுமே நல்லா ஆற வச்சுட்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சா நமக்கு வந்து லைஃப் வரும். ஸோ இந்த கறி பேஸ் வந்து அதுக்குள்ளே ஆறிடுச்சு. அதையுமே நல்லா அரைச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், கரம் மசாலா, அவ்வளோதான் நான் போட்டிருந்தேன். கொத்தமல்லி தூள் போட்டிருந்தேன். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு இந்த கறி பேஸ் அரைச்சதை ஊற்றிட்டு நல்லா வதக்கணும். ஸோ இதில் பார்த்தா நமக்கு எண்ணெய் பிரியாத மாதிரி தான் தெரியும். ஆனால் அது ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஸ்டோர் பண்ணும்போது அவங்க வந்து ஈஸியாக அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அவசரத்துக்கு வந்து ரைஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கறி பேஸ் வச்சு ஏகப்பட்ட ரெசிபி செய்யலாம். வெஜ்ஜு, நான்வெஜ்ஜு எது வேணாலும் செய்யலாம். ஸோ அன்றைக்கி வந்து என்கிட்ட வேக வச்ச கொண்டக்கடலை இருந்துச்சு. ஸோ அதுவும் கொஞ்சம் உருளைக்கிழங்கும் போட்டு இந்த கறி பேஸ் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா ப்ரெஷர் குக் ஒரு 2 விசில் விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டேன். அவ்வளோதான், சூப்பராக நமக்கு வந்து கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ நான் இது வந்து குருமா மாதிரி செஞ்சதால் தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றினேன். மற்றபடி நம்ம இப்போ பன்னீரோ காளான் இல்லை சிக்கன்லாம் செய்யும்போது இந்த கறி பேஸ் மட்டும் போதும். அது மட்டும் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சு நமக்கு தேவையான ஐட்டம் போட்டுட்டா சூப்பராக நமக்கு வந்து ஒரு கிரேவி ரெடி ஆகிடும். ஸோ அன்றைக்கி லாஸ்ட் டேயாக குழந்தைங்க வந்து கண்டிப்பாக பார்க் போகணும்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் போயிட்டு பார்க் போயிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டு திருப்பி நைட்டு எல்லாத்தையும் மேலே கொஞ்சம் ஹேண்ட் லக்கேஜ்லாம் பேக் பண்ணி வச்சுருந்தேன். அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுட்டேன். அதுக்கப்புறம் கிச்சனை பார்த்தா கிச்சன் ஃபுல்லாக பாத்திரமாக இருந்துச்சு. சரி அதை அப்படியே வச்சுட்டா அடுத்த நாள் நம்ம எழுந்திரிச்சு அதை வாஷ் பண்ணவா, சமைக்கணுமா, இல்லை ஃப்ளைட்டுக்கு கிளம்பணுமா அப்படின்ற ஒரு இதில் ஃபுல்லாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் எல்லாத்தையும் நான் சானிடைஸ் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அடுத்த நாள் நமக்கு கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சா கூட ஓகேவாக இருக்கும். இல்லைன்னா இந்த வேலையெல்லாம் செய்யணுமேன்னு சொல்லி அப்புறம் காலையில் அவசரமாக அது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நாங்கள் இந்தியா கிளம்புறதுக்கு நாளுக்கு முன்னாடி இந்த வேலை எல்லாத்தையுமே நான் செஞ்சு முடிச்சிட்டேன். நான் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கே 12 ஆயிடுச்சு. அடுத்த நாள் வந்து எங்களுக்கு 3:00 ஃப்ளைட்டுன்னு சொல்லியிருந்தாங்க. அப்படின்னா நம்ம ஒரு 12 மணிக்காவது வீட்டிலேருந்து கிளம்பணும். ஸோ நமக்கு திருப்பி காலையில் எழுந்துச்சி பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு மதியம் லஞ்ச் எல்லாம் செஞ்சுட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடும். இந்த வேலையெல்லாம் இருந்தான்னு சொல்லிவிட்டு அதனால் நைட்டு ஃபுல்லாக இதை முடிச்சுட்டேன். ஸோ காலையில் எழுந்துச்சி அப்போ தான் கிளம்புறதுக்கு வந்து நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதுதான் வந்து என்னோடய லாஸ்ட் டே கேனடாவில் எடுக்கிற விலாகு. நாங்கள் வந்து ஒரு 2 மந்த்ஸ் இந்தியாவுக்கு வெக்கேஷன் போகிறோம். நானும் குழந்தைங்க மட்டும்தான் போகிறோம். ஸோ நான் எப்படி தனியாக 2 சின்ன குழந்தைங்கள ஃப்ளைட்டில் தனியாக கூட்டிகிட்டு வந்தேன். என்னோடய ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துச்சு, என்ன ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணேன். ஸோ அப்படின்ற எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் நெக்ஸ்ட்டு விலாகில் ஷேர் பண்ணுறேன். அன்றைக்கி டே வந்து எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கே 12:30 ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ளைட் ட்ராவல் தான் இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து நான் இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் வந்து நான் கேனடாலேருந்து இந்தியாவுக்கு ட்ராவல் பண்ணும்போது என்னென்ன மாதிரி டிப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணலான்ற என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ.